கல்யாணத்தை முடிச்சுட்ட. தங்கச்சி கேப்போ உனக்கு என்னடா கவலை? நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா எனக்கு கூட கட்டி வைப்பேன். எனக்குதான் அது இல்லையே. ஆமா மூஞ்சி. அவன் அதுக்குன்னு வீட்டுல ஒருத்தனை வளர்த்துக்கிட்டு இருக்கான் இல்லையா வடிவேலு? ஜாக்கிரதையா பேசு. என் தங்கச்சியும் கூலிக்காரனையும் முடிச்சு போட்டு பேசுன பல்ல உதுத்துடுவேன் ராஸ்கோல். வடிவேலு, ஏதோ அவன் வந்ததுல இருந்து உனக்கு நல்ல சில்லற இல்லையா? அவன் அதிர்ஷ்டக்காரன் வடிவேலு. பேசாம உன் தங்கச்சி அவனுக்கு கட்டி கொடுத்துரு. டேய் டேய், உங்களை எவன்டா யோசனை கேட்டது? என் தங்கச்சிக்கு சீமா வீட்டுல இருந்து மாப்பிள தேடிக்கிட்டு வருவாண்டா. ஒண்ணு பண்ணுவோமா? என்ன? போர் அடிக்குது, அரசியலை பத்தி பேசுவோம். பேசுவோமே. நம்ம தலைவர் இருக்காரே, அவர்தான் தலைவர். எவனாவது அரசியலை பத்தி பேசுனீங்க கொன்னுடுவாங்க. ஒண்ணு நீ உங்க கட்சி தலைவன், அவன் அவங்க கட்சி தலைவன். என் கடையில நான் சூரியாகும். இப்ப மட்டும் என்ன உன் கடை எவரஸ்டியா இருக்கு? இமய முதல் குமரி வரை எங்க திரும்பினாலும் ஒரே கல்லுக்கடை மயம். இங்க நாங்க அரசியல் பேசாம வேற எங்கயா பேசுறது? சரி சரி சரி, அரசியல விடுங்க. சினிமா பத்தி பேசுவோமா? பேசுவோமே. நம்ம சினிமா இருக்குது. நம்ம சினிமா? அதுல ரஜினிகாந்த் நடிப்பு யாருக்கு வரும்? அது அவருக்கு தான் வரும். கமலஹாசன் நடிப்பு யாருக்கு வரும்? அதுவும் அவருக்கு தான் வரும். அது ரஜினிகாந்த் மாதிரி யாரும் நடிக்க முடியாதியா? கமலஹாசன் மாதிரி யாரும் நடிக்க முடியாது. ரஜினிகாந்த் தான். கமலஹாசன் தான். ரஜினிகாந்த் தான். கமலஹாசன் தான். ரஜினிகாந்த் தான். ஏங்க கடைக்காரர் பானை உடைச்சிட்டாங்க. எவனாவது இங்க சினிமா பத்தி பேசுனீங்க ஜாக்கிரதை. வேற என்ன கள்ளுக்கடையில காந்தியை பத்தியும் புத்திர பத்தியுமா பேச முடியும்? ஏன் உங்க சொந்த விவகாரம் ஊரும் எதுவும் இல்ல, அதை பத்தி பேசுங்களேன். சரி, எங்களுக்கு அரசியலும் வேண்டாம், சினிமாவும் வேண்டாம். பொண்ணுகளை பத்தி பேசுவோம். ஓ பேசுவோமே. நம்ம பொண்ணுங்க இருக்கு. நம்ம பொண்ணுங்க எவ்வளவு பத்தி பேசலாம்? ஏய், அந்த மூலக்கடை முனியமா இல்ல, அவ எவனோட ஓடி போயிட்டாளாம். நிஜமாவா? பின்ன என்ன பொய்யாவா? நிஜமாவா? நீ ஏன்டா அலற? அது இல்லைங்க, பெரிய கால வரையில நான் தாங்க அவளை வச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, வெடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஒருத்தன் வச்சுட்டு போறான். விடுறா. போய் மாமா, அவன் போற வேகத்தை பார்த்தா அடிச்சு அடிச்சு போவானும். யாரு இவனா? அங்க போய் பாரு, ஓரமா நின்னு ஓன்னு அழுதுகிட்டு இருப்பான். என்னடி தூக்கம்? விடுங்க, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்ன கோபம்? கோவப்படுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? என் விதி தான் நொந்துக்கணும். என்னன்னு சொல்லி தொலை. எனக்கு போதில் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஜாட மாதிரியா பேசினா புரியாது. நேரடியா சொல்லிடணும். ஆமா, போதையில இல்லாதப்ப மட்டும் எல்லாம் புரிஞ்சுதான் செய்றீங்களாக்கும். இந்த பாருங்க, நான் உங்க பொண்டாட்டி தானே. என்னடி திடீர்னு இப்படி கேட்டுட்ட? நீ என் பொண்டாட்டியா இல்லாம இருந்தா இந்நேரம் இப்படி உன் பக்கத்துல உட்கார்ந்து விளையாட முடியுமா? விளையாடுறதுக்கு மட்டும்தான் பொண்டாட்டியா? அப்படின்னு நான் சொன்னேன்னா? பொண்டாட்டினா எல்லாத்துக்குமே தாண்டி. இந்த வீட்டுல எனக்கு என்ன உரிமை இருக்கு? சம்பாதிக்கிற பணத்தை அவகிட்ட கொடுத்துறீங்க, வீட்டு நிர்வாகம் பூரா அவ பாத்துக்கிறா. என்ன இருந்தாலும் ஒரு நாளைக்கு கல்யாணமா இன்னொருத்த வீட்டுக்கு போக வேண்டியவா அவ. நீங்களே என்ன மதிக்காதப்போ யார் என்ன மதிப்பா? அடச்சி, இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். நாளையில இருந்து பணத்தை உன்கிட்டயே கொடுக்குறேன், நீ எல்லாத்தையும் கவனிச்சுக்கோ கவனிச்சுக்கோ. திரும்படி எனக்கு போதை இறங்கிடுச்சுன்னா கழைச்சு போட வேண்டிய. தனியா போறீங்களே, உதவிக்கு ஒரு ஆளை வச்சுக்க கூடாதா? இப்படி போறது எனக்கு பழக்கம் தானே கண்ணம்மா. இப்பெல்லாம் அண்ணனும் வர்றதில்ல. புதுசா கல்யாணம் ஆனவங்க கொஞ்ச நாள் தனியா இருக்கட்டுமே. என்னது 140 ரூபா தான் இருக்கு? நீரோட்ட மேக்கால் இருந்தது, அதனால நிறைய மீன் கிடைக்கல. இன்னைக்கு போனவங்களே நமக்கு தான் இவ்வளவு, மத்தவங்களுக்கு 40 கூட தேரல. கொஞ்ச நாளா நான் வராம இருந்ததுல இருந்தே பணம் குறைஞ்சுக்கிட்டே வருது. 500 700 கிடைச்சது போய் இப்போ 200 100 ஆயிடுச்சு. எதுவும் உடையவன் பார்க்கலைன்னா ஒரு முழம் கட்டதான். வடிவேலு, என்ன சொல்ற நீ?
இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது தானே. ஒருக்கா 1000 கிடைக்கும், ஒருக்கா 5 ரூபாய் கூட கிடைக்காது. நீங்க குளிச்சிட்டு வாங்க, பெண்ணி போட்டு வச்சிருக்கேன். கொடுங்கண்ணே. கண்ணம்மா, நீ சின்ன புள்ள, எவ்வளவு நாளைக்கு தான் நீ அந்த சுமையை தாங்கிறது? இனிமே எல்லாத்தையும் உன் அண்ணியை பார்த்துக்க சொல்றேன். இந்தாடி. அண்ணி, இதுவரையில அண்ணன் தந்த பணம் இந்த வீடு வாங்குறதுக்காக உங்க அப்பா கிட்ட கொடுத்தது போக இனிமே கொடுக்க வேண்டியது மத்த கணக்கு எல்லாமே இதுல இருக்கு. கண்ணம்மா, இதுல உனக்கு ஏதாவது மன வருத்தம் இருந்தா உங்க அண்ணன் என்கிட்ட தந்த பணத்தை திருப்பி தந்துடுறேன். எல்லாத்தையும் நீயே கவனிச்சுக்க. இல்ல அண்ணி, இனிமே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி நீங்க கவனிக்கிறது தான் நியாயம். என்ன இருந்தாலும் நான் இன்னொருத்தர் வீட்டுக்கு போக வேண்டியதுதானே. சிங்காரம், அரே வாங்க மாமா, உட்காருங்க. சிங்கப்பூர்ல இருந்து எப்போ வந்தீங்க? காலையில தான் பிளைட்ல வந்தேன். பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சு? 2 மாசத்துக்கு முன்னால திடீர்னு விஷக்காய்ச்சல்னு படுத்தான். 1 வாரம் 10 நாள்ல காய்ச்சல் என்னமோ குணமாயிடுச்சு. ஆனா இது ஏதோ மூளை சம்பந்தப்பட்ட வியாதியா, மூளையை ரொம்ப கடுமையா பாதிச்சிருக்கு. அதனால எழுந்திருக்க முடியல, நடமாட முடியல, பேச முடியல மாமா. இவ்வளவு இருக்கும்போது இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்க, பேசாம மெட்ராஸ் கூட்டு போக வேண்டியதானே? அங்கேயும் கொண்டு போய் பெரிய பெரிய டாக்டருங்க கிட்ட எல்லாம் காமிச்சிட்டேன். காலப்போக்கில் தான் குணமாகும்னு சொல்றாங்க. ஏதாவது கிரக கோளாறா இருக்கும். ஆமா, பையன் இப்ப எங்க இருக்கான்? மாடியில தான் இருக்கான். வாங்க போய் பார்க்கலாம். ரவி, ரவி, யார் வந்திருக்காங்க பாருப்பா. ரவி, கவலைப்படாத ரவி, எல்லாம் சரியாயிடும். சின்ன வயசுல எப்படி துருதுருன்னு இருப்பான், இப்படி அடிச்சு போட்ட மாதிரி கிடக்குறானே. வாங்க டாக்டர், உட்காருங்க. நான் சொல்லல, நியூராலஜி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பாபு, ஜமீன்தார் சிங்காரம் பிள்ளை. ஹலோ, வணக்கம். வணக்கம். லேட்டஸ்டா இருந்த ஸ்கல் எக்ஸ்ரே கொஞ்சம் கொடுங்க. இதோ தரேன் டாக்டர். இந்தாங்க. இங்கதான் பாதிச்சிருக்கு, கியூர் பண்ணிடலாம். We shall discuss later. டாக்டர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? No hope. 3 மாசத்துக்கு மேல தாங்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படித்தான் படுது. ஆபரேஷன் பண்ணாலும் கஷ்டம், கண்டு கட்டு போகலாம், கை கால் விளங்காம போகலாம். அப்போ உயிருக்கு நாம உறுதி சொல்ல முடியும். பாவம், ஒரே பிள்ளை உயிரையே வச்சிருக்காரு. கண்ணம்மாவை நான் நேரடியா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவளும் அவ அண்ணனும் நிச்சயமா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அவளை அந்த முத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக விடவே கூடாது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டா எப்படி? முதலாளி மகனுக்கு கண்ணம்மாவை கட்டி வச்சுட்டா முடியுமா? ஏன் முடியாது? சீமா வீட்டு மாப்பிள்ளையா தேடுற வடிவேலு இதுக்கு நிச்சயம் சம்மதிப்பான். எனக்கு கிடைக்காத கண்ணம்மா, என் மனசு நோக வச்ச கண்ணம்மா என்ன போலவே வேதனைப்படணும். இதுல இன்னொரு வழி கூட இருக்கு. 2-3 மாசத்துல ரவி சாக போறான். எதிர்காலமே பாலைவனமா போச்சுன்னு கண்ணம்மா தனிமைப்படும் போது அவளை அடையிற அதிர்ஷ்டம் கூட எனக்கு கிடைக்கலாம். அடச்சி, இப்படி நினைக்க உனக்கு வெக்கமா இல்ல? ஏன், என்ன தப்பு? பழம் கை கேட்டல. ரவிய நான் ஒரு துரட்டியா உபயோகிக்க நினைக்கிறேன். துரட்டி பழத்தை எச்சல்படுத்த முடியாதே. வாங்க சாப்பிடலாம். வடிவேலு வரல? அண்ணன் கள்ளு கடைக்கு போயிருக்கு, நீங்க கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். வீட்டுக்காரங்க சாப்பிடறதுக்குள்ள வேலைக்காரங்க சாப்பிடுற அதிசயம் இந்த வீட்டுல தான் நடக்குது.
இந்தாயா, எழுந்திரு சாப்பிடலாம். வேண்டாம் லட்சுமி, எனக்கு பசி இல்லை. போட்டு விடு, உன் அருமை தெரியாம பேசிட்டா. அவன் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது லட்சுமி. தான் புருஷன் சாப்பிடறதுக்கு முன்னாடி மத்தவங்க சாப்பிடுறாங்களேன்னு ஒரு பொண்டாட்டி வருத்தப்படுறது என்ன தப்பு? இந்த பாரு, சும்மா வேதாந்தி மாதிரி பேசிட்டு இருக்காம நான் சொல்றத கேளு. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்க, ஒரு கட்டுமரமும் வலையும் வாடகைக்கு எடுத்துக்க, தனியா தொழில் செய். நீ எங்க வீட்டுல இருந்துக்க. இல்ல லட்சுமி, அது போட்டி மாதிரி ஆயிடும். இடையில வந்த இந்த பந்தமும் பாசமும் இப்ப எனக்கு சுமையா போயிடுச்சு. இந்த சுமையில ஒரு ஆனந்தமும் இருக்கு, இனம் புரியாத ஒரு சோகமும் இருக்கு. பட்டும் படாம தாமரையில தண்ணி மாதிரி இருக்கிறத விட நமக்குன்னு உரிமையா ஒரு சொந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டா நிம்மதியா இருக்கும் இல்லையா? அதுக்குதான் ஒரு நல்ல வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்கல, அதனால நமக்கு ஒரு குறை வராது லட்சுமி. என்னங்க இப்படியே இருந்தா என்னங்க பண்றது? என்ன பண்ண சொல்ற? பெரிய பெரிய டாக்டருங்க கிட்ட எல்லாம் காமிச்சிட்டோம், எல்லாம் அவருடைய கிரக கோளாறு. ஆமா முதலாளி, நீங்க சொல்றதான் சரி. இவ்வளவு டாக்டருங்க பார்த்தாங்களே, யாராவது இது இன்ன வியாதின்னு குறிப்பா சொன்னாங்களா? எல்லாரும் சொல்றது ஒரே மாதிரி, காலப்போக்கில் சரியா போயிடும். அவங்களுக்கே அது சரியா தெரியல முதலாளி. அது அப்படி இல்லை, மூல நரம்புகள் பாதிக்கப்பட்டாலே அது கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தான். எனக்கு தெரிஞ்ச நாடி ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்போம். எதிர்காலத்துல என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு எல்லாம் விவரமா சொல்லிடுவாரு. ஆமாங்க, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. சரி, அந்த குறை உங்களுக்கு ஏன்? அதையும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஐயா வணக்கம். வணக்கம், வாங்க உட்காரு. ஐயா, ஊருக்கு பெரியவரான உங்களுடைய ஏட்டை முன்னாடியே எடுத்து படிச்சு பார்த்தேன். நானே உங்களை நேர்ல வந்து சந்திக்கணும்னு நினைச்சேன். அப்படியா? ஏடு என்னங்க சொல்லிச்சு? முதலாளி, நீங்க ஒண்ணு சொல்லணும், அவரே ஏடு படிச்சு சொல்லட்டும். பூர்வ ஜென்ம வினை காரணமாக தங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்றும், அவன் தீராத நோயால் பீடிக்கப்பட்டு மீளாத சோகத்தை தங்களுக்கு தருவான் என்றும், அந்த நேரத்தில் நீங்கள் இங்கே வருவீர்கள் என்றும் ஏடுதான் கூறிவிட்டதே. அப்படியா? என் மகன் பழிச்சுக்குவானா? நிச்சயமாக. ஜாதி மத பேதமின்றி நற்குடும்பத்து குணவதியை மனம் செய்வித்தால், அவளது தாலி பாக்கியத்தால் உங்கள் மகன் பூரண குணமடைவதோடு 3 மாத காலத்தில் உற்சாகமாக வாழ்க்கை தொடங்கிடுவார். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா. யோசிக்கிறேன், என் மகன் இந்த நிலையில இருக்கிறப்ப அவனுக்கு யாருங்க பெண் கொடுக்க முன் வருவாங்க? அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். வாரா வாரம் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுங்கள். அவன் சன்னிதானத்திலேயே உங்களுக்கு மருமகளாக வரப்போகும் பெண்ணை காட்டுவார். அந்த பெண்ணை பார்த்த மறுவாரமே திருமணமும் கூடி வரும். காமாட்சி அம்மன் கோவிலில் திருமணத்தை நடத்தி வையுங்கள். சந்தோஷம். இந்தாங்க. நன்றி. அப்ப நாங்க வர்றோம். ஐயா, தட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன பாண்டி, திருப்தி தானே? ரொம்ப சந்தோஷம். இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன். ஏன்பா 10 கேட்ட 2 தான் இருக்கு? 8 உள்ள இருக்குங்க. 10 போதுங்களா? 100வது வேண்டாம். பஞ்சாயத்து போர்டு தேர்தலுக்கு 10 போரும்பா. மீதி எம்எல்ஏக்கு வச்சுக்கலான்றீங்க. ஏன்பா இந்த வருஷம் பஞ்சாயத்து தேர்தல்ல தலைவரா நிறுத்துறதா யார முடிவு பண்ணிருக்கீங்க? அது நான் ஒன்னும் பேசி முடிவு பண்ணல, பேசணும் ஒரு பாடு சொல்றாமே. பாரு, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னா, நம்ம ஜனங்க நல்லா இருக்கணும்னா, நம்ம வீடு நல்லா இருக்கணும்னா, நம்ம குடிக்கிற தண்ணி நல்லா இருக்கணும்னா யாருமே நிக்க வேண்டாம்ன்றீங்களா? அடச்சே, யாராவது ஒருத்தர் நிக்கணும்பா. அதனால அந்த அளவுக்கு தகுதியும் யோகியதையும் அறிவும் உள்ள ஒரே ஒருத்தர், அது நான் தாங்க. கம்முன்னு ஏரியா, அது வடிவேல் தான். வடிவேலா? வடிவேலு தான் தலைவரா நிறுத்தலான்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன். ஏங்க,
நேத்து மாப்பிள இன்னைக்கு தலைவரா ஆனாடாட்டின் தன் சதா ஆடுங்கிறது சரியா தான் இருக்கு. இதெல்லாம் பேசாத குடி. நீ கல்லு வடிவேலு நிக்கலாம்டா. நிக்கலாம் வடிவேலு குடி. வடிவேலு நிக்கலாம். லைன்ல விடு. நிக்கலாம் வடிவேலு. அமிக்கி வாசி. இப்ப என்ன சொல்ற? அடுத்த வருஷம் நிக்கட்டுமே. என்னங்க இப்பவே சுரண்டாரு? தலைவர் ஆகிட்டா சுரண்ட மாட்டான். அடியோட பெத்துருவாரோ? மாப்பிள இந்த பசங்கிட்ட ஒண்ணும் நடக்காது. வெட்டிரு. இந்த வருஷம் நிக்கலாம் வடிவேலு. இந்த வருஷம் தலைவர் நிக்கலாம் வடிவேலு. இந்த வருஷம் நிக்கலாம் வடிவேலு. நிக்கலாம் வடிவேலு. இந்த வருஷம் நிக்கலாங்க வடிவேலு. ஏங்க உங்களை கூப்பிடுறாருங்க. வாழ்கன்னு சொல்லுங்க ஐயா. ஓஹோ கத்துங்க. வடிவேலு வடிவேலு வடிவேலு. போட்டின்னு வந்த பிறகு நான் தேர்தல் நிக்க விரும்பல. அந்த வடிவேலையே வரட்டுமே. அவனுக்கு புதுப்பணம் வந்த திமிருங்க போட்டிக்கு வரான். விடக்கூடாது. பணத்துல புதுசென்ன பழசென்ன. ஊருக்கு சேவை செய்ய யார் வேணாலும் முன் வரலாம். இந்த தடவை அவனே வரட்டுமே. இங்க பாருங்க, உங்க தங்கச்சிக்கு சீக்கிரமா ஒரு மாப்பிள்ளை பாருங்க. வயசு பொண்ணையும் வீட்டுல வச்சுக்கிட்டு அந்த முத்தியாவையும் இங்கேயே இருக்க வச்சிருக்கீங்க. ஏதாவது எசகு பிசகு ஆயிடுச்சுன்னா? சீச்சி சும்மா ரெடி. முத்தியாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் தங்கமான பையன். என் தங்கச்சியும் நெருப்பு மாதிரிடி. அவளுக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளை பிடிக்கிறேன் பாரு. மாப்பிள்ளை ஒண்ணும் மீன் இல்லைங்க. கடல்ல வலை வீசி பிடிக்கிறதுக்கு 4 இடத்துல போய் பார்க்கணும், பேசணுங்க. அவன் சன்னிதானத்திலேயே உங்களுக்கு மருமகளாக வரப்போகும் பெண்ணை காட்டுவான். சுந்தரம், இந்த வளர்த்தியா மஞ்சள் பிளவுஸ் போட்டுட்டு போதே ஒரு பொண்ணு, அது யாரு என்னன்னு நல்லா விசாரிச்சு கொஞ்சம் வீட்டுல வந்து சொல்லிட்டு போறியா? சரிங்க முதலாளி. லட்சுமி, வர வர அண்ணன் போக்கே சரியில்லை. கவனிச்சியா? காசு பணம் சேர சேர பந்தம் பாசம் மனிதாபிமானம் கூட போயிடுமா? புதுசா வந்தவ தலையண மந்திரம் ஓதுறான்னு நினைக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் நமக்குன்னு ஒரு நியாயம் வேண்டாமா? என்ன அவமானப்படுத்துறத பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா எந்த பிரதிபலனும் பார்க்காம உண்மையா உழைக்கிற முத்துவ அவங்க அவமானப்படுத்துறத என்னால சகிக்க முடியல. பாவம் அவரு எல்லாத்தையும் எனக்காக சகிச்சுக்கிட்டு இருக்காரு. லட்சுமி, நானும் முத்துவும் ஒருத்தர ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறோம். இதை எப்படி நானே அண்ணன் கிட்ட சொல்றதுன்னு புரியல. எனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்க்கணும்னு அண்ணன் சொல்லும் போதெல்லாம் பகிருங்குது. என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ போல இருக்க? இதுல நான் என்ன உதவி செய்ய முடியும்னு யோசிக்கிறேன். அண்ணன் கிட்ட சமயம் பார்த்து நான் சொக்கா நாங்க ஒருத்தர் விரும்புறதா சொல்லணும். சொல்றேன், நானே சொல்றேன் கண்ணம்மா, உன் கல்யாணம் நிச்சயமா நடக்கும். என்னடி கண் கலங்குற? யார்கிட்ட உன் கல்யாணத்தை முடிச்சு வைக்க சொன்னியோ அவளே அவ கல்யாணத்துக்கு உன்னை தூது அனுப்புறாள். என்ன கலங்குறியா? ஒரு மாப்பிள்ளை 2 பொண்ணு, நினைக்கவே கஷ்டமா இருக்குல்ல? இதுல கஷ்டம் என்னடி? அவதான் நாங்க ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறோம்னு சொல்லிட்டாளே. பெரிய இவ மாதிரி அவங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டியே, உன்னால தூது போக முடியுமா?
முத்துக்கிட்ட உன் காதுல சொல்லிட வேண்டியதானே? தாலி கட்டினாதான் வாழ்க்கையா? என் வாழ்க்கை என் மனசோட விரும்புறவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கிறது தான் என் கடமை. இப்பவே வடிவேல் அண்ணன் கிட்ட போறேன். முத்து இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் மேல என்னையா தப்பு? 2 பேருமே உயிருக்குயிரா பழகுறாங்க. பேசாம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடியா? என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும்.